ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஈர்ப்பு புலம் என்னன்னு சொல்லி பேசிக்காக சொன்னேன். இப்போ அதனுடைய பண்புகளை வந்து நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஸோ முதல் பண்புன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு புலம் மூல நிறையை மட்டுமே சார்ந்துள்ளது. சோதனை நிறையை சாராது. அதாவது the gravitational field depends only on source mass, not test mass. So இப்போ இது வந்து source mass. So இந்த பாயிண்ட்ல I want to find out the gravitational field created by this mass at this point P. So only what is the point? So this is the R, and definitely I know the gravitational field always points towards the source mass. This is equal to minus gm by r square r cap. So அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் அந்த சோர்ஸ் மாஸ் மட்டும் தான் இருக்குது. டெஸ்ட் மாஸ் என்ன மாஸ் நீங்கள் போட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலும், ஏன்னா பிகாஸ் வி டிஃபைன் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாட் இஸ் எஃப்? F is nothing but if I put some other mass m, test mass, the force experienced by this test mass due to this mass, that is equal to F. So அதை divide பண்ணிட்டீங்கன்னா, if you divide by that source test mass, I will get only expression which is only depends on the source mass, அதாவது மூல நிறை. ஸோ அடுத்தது ரெண்டாவது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, the magnitude E இன் எண் மதிப்பு So E in மதிப்பான, அதாவது the magnitude of gravitational field will be decreasing as distance is increases. So நமக்கு தெரியும், because E is proportional to 1 by r square. So r is increases, E will be, the magnitude will be, strength of the gravitational field will be decreasing. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன், நான் இந்த gravitational force we can write in terms of gravitational field. So suppose if I put a point test mass, so this is the mass m and this is mass m at a point P. So this is a point P. So what is the force? This is equal to minus g m m by r square r cap, or I can write in the force, I can write in terms of gravitational field created by the source mass at the point P and the field experienced by this mass m. So this is simply equal to m into E ங்கிறது என்ன, நமக்கு தெரியும், minus gm by r square r cap will be, so E, so I can write, so this is the force, அதாவது இந்த ஸ்மால் மாஸ் m உணரக்கூடிய விசைங்கிறது, ஈர்ப்பு விசையானது simply m into E. நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, we can use by using Newton second law. So what is the Newton's second law?
F is equal to m into a. அதாவது ஒரு பொருள் உணரக்கூடிய விசைங்கிறது எப்படி எழுதுறோம் நம்ம, அந்த பொருளுடைய மாஸ் நிறை இன்ட்டு அந்த பொருளுடைய முடுக்கம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது, ஸோ ME is equal to MA. ஸோ அப்போ என்ன அர்த்தம், A is equal to simply அதாவது ஒரு புள்ளியில், அதாவது இந்த புள்ளி Pயில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதாவது இந்த சோர்ஸ் மாஸ் கிரியேட் பண்ண கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இஃப் ஐ புட் சம் டெஸ்ட் மாஸ் m ஸ்மால் m, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது அது உணரக்கூடிய முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டும் இந்த அக்சலரேஷனும் they will be in the same direction. In fact, the magnitude also is equal to same. நல்லா கவனிச்சு பாருங்கள், ஈங்கிறது ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷன் இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், E is property of source mass, A is property of test mass. அதாவது இது வந்து காஸ், அது தமிழில் காரணம்னு சொல்லுவோம், இது எஃபெக்ட், இது வந்து விளைவு. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் கூட இந்த ஈங்கிறது என்னது, இது யாரால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் மாஸால் உருவாகுது. இந்த ஏங்கிறது, அதாவது முடுக்கம்ங்கிறது என்னது, இந்த டெஸ்ட் மாஸ் சோதனையில் நீங்கள் வைக்கும் போது அது உணரக்கூடிய முடுக்கம்ங்கிறது இந்த ஏ. ஸோ இது வந்து டியூ டு த சோர்ஸ், திஸ் இஸ் டியூ டு தி டெஸ்ட் மாஸ், சோர்ஸ் மாஸ் அண்ட் டெஸ்ட் மாஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை காரண பண்புன்னு சொல்லுவோம், இதை வந்து விளைவு பண்பு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதனுடைய யூனிட் எழுதலாம். ஸோ வாட் இஸ் அ யூனிட், ஸோ E is equal to F by M. அப்போ என்ன பண்ணலாம், SI unit for E simply Newton per kilogram. அதாவது the force experienced by the per unit mass will give you the gravitational field. ஸோ சின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் இதை, அல்லது இது ரெண்டுமே மேக்னிட்யூட் வைஸ் சேம் இல்லை, சில நேரம் என்ன பண்ணுவாங்க இது ms minus 2, ஏன்னா this is also magnitude wise same as acceleration, this is equal to the unit of A. ஆனால் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஈங்கிறது டியூ டு த சோர்ஸ் மாஸ், ஏங்கிறது டியூ டு தி எஃபெக்ட் ஆஃப் டெஸ்ட் மாஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஸோ we have F is equal to ME, we have F is equal to MA. ஸோ நல்லா கொஞ்சம் பாருங்கள், இங்கே நான் F பண்ணேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஐ கேன் ஈக்குவேட் ME is equal to MA. ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ், இது வந்து simply mass into acceleration. So MA is not a force. So what Newton said, you find a force, expression force, M is ME, that is nothing but minus gmm by r square. So this force is equal to mass. ஸோ இந்த எம்ங்கிறது என்னது, யார் வந்து இந்த ஃபோர்ஸ் உணர்றாரோ அவருடைய மாஸ் அண்ட் அந்த மாஸ் உணரக்கூடிய அக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் அக்சலரேஷன். ஸோ வி ஷுட் நாட் ஃபர்கெட் தட் ஃபோர்ஸ், இந்த எம் இன்ட்டு ஏங்கிறது என்னது, இந்த ஃபோர்ஸோடைய நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த மாஸையும் இந்த அக்சலரேட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு தி டெஸ்ட் மாஸ் அண்ட் வாட் இஸ் த கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் த பாயிண்ட். ஸோ இது ஃபோர்ஸ், இது வந்து அதை ஈக்குவேட் பண்ணி மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ இதுதான் வந்து நியூட்டன் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெண்டு சார்ஜ், ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் பண்ண அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்து கூலும் ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் போடுவீங்க, இங்கே வந்து
m into a. This is definition. அதே மாதிரி மற்ற விசைகள் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சுருள் விசைனா அதுக்கேற்ற மாதிரி அங்கே என்ன பண்ணுவோம் மைனஸ் கேஎக்ஸ் போடுவோம், இங்கே எம்ஏன்னு போடுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன், ரைட் ஹேண்டுங்கிறது மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ கடைசியாக அடுத்தது ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சோர்ஸ் மாஸ்னால் க்ரியேட் பண்ணுற அதாவது ஏற்படுத்தப்படுகிற ஈர்ப்பு புலத்தை பார்த்தோம். இப்போது அடுத்த இன்னொரு முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாஸ் ஒரு சோர்ஸ் மாஸ்னால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன கிராவிடேஷன் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைகள் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 2 நிறை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இது m1, இது வந்து m2. ஸோ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் P. இந்த பாயிண்ட் Pயில் இந்த 2 மாஸ்னால் என்ன கிராவிடேஷன் ஃபீல்டு உருவாச்சு, நம்ம என்ன கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஏற்கனவே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். தமிழ் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை மேற்பொருந்துதல் தத்துவம்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இந்த பாயிண்டில் ஏற்படுகிற ஈர்ப்பு புலம் அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு தி கிராவிடேஷனல் ஃபீல்ட் கிரியேட்டட் பை தி mass m1 at this point plus the gravitational field created by this mass m2 at this point. So is the vector sum of நல்லா கவனிச்சிங்க, இது வந்து வெக்டர் கூடுதல். ஒரு புள்ளியில் செயல்படும் மொத்த ஈர்ப்பு புலமானது ஒவ்வொரு நிறையும் கொடுக்கும் ஈர்ப்பு புலத்தின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம பண்ணுறது திஸ் இஸ் கால் வெக்டர் addition or vectorial addition. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பாயிண்டில் இந்த மாஸ் m1 உருவாக்குகிற ஈர்ப்பு புலத்தை நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாஸ் m2 இதே பாயிண்ட் உருவாக்குற ஈர்ப்பு புலத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், வெக்டோரியல் அதாவது வெக்டர் முறையில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்டன் டைரெக்ஷன் தான் வந்து இந்த பாயிண்டில் செயல்படுற டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் சிம்பிளாக நம்ம போட்டு பார்க்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த பாயிண்டில் இந்த மாஸ் m1னால் என்ன இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாஸ் m1 நோக்கி தான் வந்து இது வந்து E1. அதே மாதிரி இந்த மாஸ் m2ஆல் என்ன இருக்கும், கண்டிப்பாக E2. நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ரெண்டு வெக்டரோட லெங்க்த்தும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இந்த புள்ளியிலேருந்து இந்த தூரமும் சேமாக இருக்கிறான்னு நான் பண்ணுறேன், அதோட ஸ்ட்ரென்த்து வந்து சேமாக இருக்கும், பட் டைரெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போது வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணணும், இப்போ நான் சிம்பிளி ஐ ஹவ் டு ஆட் தி 2 வெக்டர்ஸ். இந்த ரிசல்டன்ட் டிரெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அழகு 2ல் படித்த மாதிரி வெக்டர் அடிஷனாக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த வெக்டர் என்ன பண்ண நான் கொண்டு போயிட்டு இங்கே நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் வில் பி தி டிரெக்ஷன் ஆஃப் E டோட்டல். அதாவது இந்த புள்ளியில் இருக்கிற டோட்டல் கிராவிடேஷன் ஃபீல்டு அதாவது மொத்த ஈர்ப்பு புலங்கிறது அது இந்த திசையில் இருக்கும். ஸோ நான் நம்ம எப்படி கண்டுபிடிச்சேன், I just use தி வெக்டர் அடிஷன் ரூல். இப்போது நம்ம புத்தகத்தில் எடுத்துக்காட்டு 6.3 பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்னு பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.3. ஸோ 2 x y z இந்த இடத்துல மாஸ் m1 mass m2, the distance will be a. In the point P, so you take some point P. In the point P la
இருக்கிற மொத்த ஈர்ப்பு புலம், the total gravitational field at a point P. Calculate total gravitational field at a point P. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாஸ் m1 இந்த பாயிண்டில் கிரியேட் பண்ணுற gravitational field எழுதுங்க. Then you find out the gravitational field created by the mass m2 at the point P. Then simply vectorial நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ புள்ளி Pயில் இருக்கும் மொத்த ஈர்ப்பு புலத்தை கணக்கிடுக. ஸோ என்ன பண்ணலாம், தி gravitational field due to mass m1, நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், E will be simply minus gm by r square r cap. ஸோ இந்த இப்போ பொறுத்த வரைக்கும் இது மாஸ் m, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு gm1 by what is the distance between the mass m1 and P? Simply a square. So r is a square. What is the direction of this gravitational field? நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து இந்த மாஸ் m1 நோக்கி இருக்கும். So I can draw this. This is the direction of gravitational field due to m1. So in the direction வந்து இது வந்து x axis, this is y axis. Definitely this will be the minus j cap. So I can write minus j cap. So I can write this is equal to simply minus g m1 by a square j cap. அதே மாதிரி இந்த மாஸ் m2 ஆல் கிரியேட் பண்ண போகிற gravitational field E2 is equal to, again நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தூரம் வந்து, so I can write g m2 a square. And what is the direction இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து அந்த m2 நோக்கி அந்த gravitational field இருக்கும். So I can draw this. This will be E2. So this will be, I can write again, what is the direction? This is the x-axis, this will be negative x-axis. I will write minus I cap. So I can write minus g m2 by a square I cap. So the total electric field E total will be is equal to E1 plus E2 is equal to minus g m1 by a square I cap minus g m2 by g m1 j cap g m2 by a square I cap. So this is the, so அப்போ வெக்டோரியல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, ஸோ இது ரெண்டு என்ன பண்ணலாம், நம்ம can add vectorially by using the triangle of addition. So if you fit here, this is the E total. So the direction of total gravitational field will be along, இங்கே இருக்கும், இது எங்கே நோக்கி எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் ஓப்ளை நோக்கி. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த gm1 by a ஸ்கொயரும் gm2 by a ஸ்கொயரும் மேக்னிடியூட் வைஸ் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா m1 m2 வந்து they are different masses. Suppose if they are same masses, அப்போ என்ன ஆகும், மேக்னிடியூட் வைஸ் இந்த லெங்க்த்தும் சேமாக இருக்கும், பட் இன் ஜென்ரல் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது.